கணபதியே வருவாய் அருள்வாய், கணபதியே வருவாய் அருள்வாய், கணபதியே வருவாய். கோடான கோடி தமிழ் மக்கள் அனைவருக்குமே பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் கோடான கோடி நமஸ்காரங்களை உங்கள் அனைவருக்குமே தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சீரும் சிறப்புமாக சகல யோகங்களும் சகல செல்வங்களும் சகல சௌபாக்கியங்களும் பெற்று சிறந்த உயர்ந்த வாழ்க்கை எல்லாரும் வாழ வேண்டும். சரிங்களா? இப்ப இறைவனுடைய வரமாக, இறைவன் தந்த வரமாக வார பலன்கள். ஒவ்வொரு நாளும் இறைவன் தந்த அருள், இறைவன் தந்த வரம், இறைவன் தந்த வரத்தினால் ஏற்படுகின்ற இந்த வார பலன்கள் ஒவ்வொருவருக்கும் சிறப்பான யோகத்தோடு உங்கள் வாழ்க்கை இந்த வாரம் தொடங்குகின்ற வாரம் தெய்வீக தன்மை கொண்ட எப்படிப்பட்ட இறைவனால் அருளப்படுகின்ற பல யோகங்கள் என்பதை தெளிவாக பார்க்கலாம். இந்த வார பலன்கள் என்பது எந்த தேதி என்றால் 15/9/2025 முதல் 21/9/2025 வரை இருக்கக்கூடிய வார பலன்கள். நேர்களே, இதற்குரிய தமிழ் தேதி என்பது ஆவணி 30 முதல் புரட்டாசி 5 வரை. ஆவணி 30 முதல் புரட்டாசி 5 வரை. பொதுவாக இந்த வார பலன்களில் ஒவ்வொரு நாளுக்குரிய சிறப்பு அம்சங்கள், கிரக அமைப்புகளை சரியாக கணிந்து உங்கள் கடந்த கால பிரச்சனைகள் என்ன, இப்போ நடக்க போகின்ற பிரச்சனைகள் என்ன, இந்த பிரச்சனைகள் எந்த அளவுக்கு சரியாக போகின்றது, புதிய புதிய யோகங்கள் என்னென்ன ஏற்பட போகின்றது, உங்கள் பிரச்சனைகள், உங்கள் குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் எப்படி சரியாக போகின்றது, குடும்பத்தில் சிலருக்கு என்ன பிரச்சனைகள் உருவாக போகின்றது, சிலருக்கு என்னென்ன யோகங்கள் ஏற்பட போகின்றது, தொழில் விருத்திகள் யாருக்கு எப்படியெல்லாம் நல்ல யோகங்கள் ஏற்பட போகின்றது என்பதையும் தெளிவாக பார்க்கப்படுகின்றோம். உங்கள் பிரச்சனைக்குரிய வழிபாட்டுக்குரிய தெய்வ வழிபாட்டுக்குரிய பரிகாரங்களையும் இங்கே தெளிவாக உங்களுக்கு சொல்லப்பட போகின்றது. அதை கொஞ்சம் டிக் பண்ணாமல் பாருங்கள். நல்ல விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கொண்டு இருக்கிறது இந்த நிகழ்ச்சியின் மூலம். பொதுவாக நீங்கள் அதாவது உங்களுடைய தெய்வ வழிபாட்டை ஆண்டவன் எல்லாருக்குமே அனைத்து யோகங்களையும் வழங்கப் போகிறார். இந்த வாரம் வழங்கப் போகிறார். நீங்கள் செய்ய வேண்டியது ஆச்சார அனுஷ்டானங்களுடன் உங்களுடைய கோரிக்கைகளை ஆண்டவனை நினைத்து வழிபடும் பொழுது, ஆச்சார அனுஷ்டானங்களுடன் அந்த ஆண்டவனை நீங்கள் ஒரு நல்ல ஒரு சிந்தனையோடு வழிபடும் பொழுது நிச்சயமாக ஆண்டவன் அனைத்து யோகங்களையும் வழிபட தயாராக இருக்கிறார். உண்மை வழிபாட்டுக்கு உயர்வு நிச்சயமாக உண்டு. உண்மை உழைப்புக்கு நிச்சயமாக உயர்வு உண்டு. இங்கே உங்கள் சிறந்த யோகங்கள் இந்த வாரத்தில் இப்படிப்பட்ட யோகங்களை நீங்கள் அனுபவிக்கப் போகிறீர்கள். என்னென்ன மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கை தலைகளாக என்ன மாற்றங்கள் இந்த வாரத்தில் ஏற்பட போகின்றது, நல்ல யோகங்கள் என்ன ஏற்பட போகின்றது, என்ன பிரச்சனைகள் எல்லாம் தீரப்போகின்றது, அதற்குரிய தெய்வ வழிபாட்டுக்குரிய ஸ்தலங்கள் என்ன, என்ன பரிகாரங்கள் என்பதை தெளிவாக பொறுமையாக பார்க்கலாம், விளக்கமாக பார்க்கலாம். ஆதார கிரகங்கள் எங்கெங்கே எந்த இடத்தில் எந்த மாதிரி சிறப்பு யோகங்களோடு அமர்ந்து உங்களுக்கு அதற்குரிய பலன்களை வழங்கப் போகின்றது என்பதை ஆதாரப்பூர்வமாக, கிரகங்கள் இருக்கக்கூடிய ஆதாரப்பூர்வ விளக்கத்துடன் அனைத்து யோகங்களையும் உங்களுக்கு தெளிவாக விளக்கப் போகிறேன். டிக் பண்ணாம பாருங்க. ஏன்னா அற்புதமான யோகங்கள் காத்து கொண்டிருக்கிற. டிக் பண்ணாம பாருங்க. இந்த வாரம் என்ன தலைகளாக உங்க வாழ்க்கையை மாற்றப் போகின்றது என்பதை பொறுத்திருந்து பாருங்கள். புரிஞ்சுங்களா? நிச்சயமாக வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம். சரிங்களா? ஆக இப்ப தொடர்ந்து அனைத்து ராசிகளுக்குமே உங்களுக்கு இந்த வார பலன்களை நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? வார பலன்கள் ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கான வார பலன்கள் உண்மையிலே இந்த வாரம் ஒரு அற்புதமான வாரமாக அமைந்திருக்கிறது. மேன்மை மிகின்ற மேன்மைக்கு மேன்மை, உத்தியோகத்துக்கு மேல் உத்தியோகம், வரவுக்கு மேல் வரவு,
முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான யோகங்கள். முயற்சிகள் அனைத்தும் மிகவும் அற்புதமாக ஆண்டவனின் வரம் தரும், இறைவன் தருகின்ற வரம், அற்புதமான வரம் இந்த வார பலன்கள். அப்படிப்பட்ட இறைவன் தருகின்ற அந்த வார பலன்களில் அற்புதமான ஒரு வாழ்க்கையை மாற்றக்கூடிய நல்ல யோகங்களை ஏற்படுத்தக்கூடிய தனயோகம், செல்வ யோகம், முன்னேற்றம் நிச்சயமாக உண்டு. ரிஷபராசிக்கு தனஸ்தானத்தில் குரு பகவான் லாபாதிபதியாகி தொடர்ந்து இருக்கக்கூடிய நிலை நிச்சயமாக பல வருமான முன்னேற்றங்கள், புதையல் போன்ற யோகங்கள் நிச்சயமாக ஏற்படும். ஏனென்றால் 5ஆம் இடத்தில் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய 4, 5ஆம் அதிபதி, அதாவது ஒரு திரிகோணாதிபதியும் ஒரு கேந்திராதிபதியும் சேரும் பொழுது மிகப்பெரிய பதவி யோகம், மிகப்பெரிய சொத்து யோகம். அதிர்ஷ்டம் என்றால் இப்படி ஒரு அதிர்ஷ்டம் ரிஷபராசிக்கு ஏற்படுவது மிக கடினம். அப்படிப்பட்ட சிறந்த யோகத்தை உங்களுக்கு அனுபவிக்கப் போகிறீர்கள். இந்த வாரத்திலே அற்புதமான யோகத்தை அனுபவிக்கக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசிக்காரர்கள். இந்த வாரத்திலே அற்புதமான யோகத்தை, அள்ளித் தருகின்ற யோகத்தை, கொட்டித் தருகின்ற யோகத்தை, பதவி யோகம், பேரும் புகழ், செல்வ யோகம், புத்திர யோகம், தன யோகம், செல்வ யோகம், சொத்து யோகம் என்று அனைத்து யோகத்தையும் பெறக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசிக்காரர்கள். ஏனென்றால் கேந்திராதிபதி திரிகோணாதிபதி ஒன்று சேரும் பொழுது மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தும். சூரியனாகப்பட்டன் கேந்திராதிபதியாய் திரிகோணத்தில் புதனோடு சேர்கிறார். புதன் திரிகோணாதிபதி, புதன் ஆட்சி உச்சம் பெற்றிருக்கின்றார். ஆட்சி உச்சம் இரண்டுமே கன்னிக்கு ஒரே இடம்தான் புதனுக்கு. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம், மிகப்பெரிய பதவி உங்களை தேடி வரப்போகின்றது. மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரப்போகின்றது. மிகப்பெரிய சொத்துக்கள் உங்களை தேடி வரப்போகின்றது. இது நிச்சயமா மறுக்க முடியாத உண்மை, அதுல மாற்றமே கிடையாது. புரிஞ்சுனீங்களா? அடுத்து இந்த தொடர்ந்து உங்களுக்கு தனஸ்தானத்தில் குரு இருப்பதும், அந்த குரு இருக்கக்கூடிய அந்த வீட்டின் அதிபதியான, அதாவது மிதுன ராசியின் அதிபதியான புதனாகப்பட்டவன் வலிமையோடு இருக்கிறார். எப்பவுமே கிரகங்கள் இருக்கும், அந்த வீட்டின் அதிபதி வலிமை பெறும் பொழுது மிகப்பெரிய, அதே போல் சூரியன் இருக்கும் பொழுது சூரியன் இருக்கக்கூடிய வீடும் அந்த புதன் வீடு. அப்ப புதனும் வலிமை பெறுகிறார். இப்படிப்பட்ட வலிமை மிகுந்த காலங்களில் மிகப்பெரிய யோகங்களை ஏற்படுத்தும், மிகப்பெரிய செல்வ யோகத்தை ஏற்படுத்தும். அடுத்து ரிஷபராசிக்கு 6ஆம் இடத்தில் 12ஆம் அதிபதியாக செவ்வாய், அதாவது 7, 12ஆம் அதிபதி, 7, 12ஆம் அதிபதியாகப்பட்டவன் செவ்வாயாகப்பட்டவன் 6ஆம் இடத்தில் இருப்பது. 6ஆம் இடத்தில் இருப்பது என்றால் பூமியிடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர்ந்து அந்த ஏதாவது பூமி, இடம், வீடு விற்கக்கூடிய நிலை, அதனால் வருமானங்கள் ஏற்படக்கூடிய நிலை, எதிரிகள் வெல்லக்கூடிய நிலை ஏற்படும். ஏனென்றால் உங்களுக்கு ஏற்கனவே உங்க ராசிக்கு அதிபதியான 6ஆம் அதிபதி போய் 4ஆம் இடத்துல இருக்காரு. அப்ப பூமி, இடம், வீடு, வாசம் சம்பந்தப்பட்டு விற்பனையாகாத சொத்துக்கள் விற்பனையாகும். அதே இடத்துல பெண்களுக்கு சில சுகவீனங்கள் ஏற்படும். தாய்க்கு சுகவீனங்கள் ஏற்படும். பெண்கள் இருந்தால் பெண்களுக்கு சுகவீனத்தை ஏற்படுத்தும். அப்ப இந்த காலங்களில் கொஞ்சம் உடல்நிலையை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். எங்க நல்ல யோகங்கள் இருக்கு, சிலருக்கு உடல் பிரச்சனைகள் இருக்கு, கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கணும். சரிங்களா? ஆக நீங்க செய்ய வேண்டியது மகாலட்சுமி வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு, விநாயகர் வழிபாடு, இதை செய்து கொள்ளுங்கள். பெருமாளை வழிபட்டுக் கொள்ளுங்கள். கண்டிப்பாக இந்த உடல் சுகாதாரம் இந்த வழிபாட்டின் மூலம் நிச்சயமாக உங்கள் சுகாதாரம் வெற்றி அடையும், உடல்நிலை பாதிப்பு குறையும். சரிங்களா? அடுத்ததாக இந்த 10ஆம் இடத்தில் சனிராக தொழில் ஸ்தானத்தில் தொடர்ந்து குபேர நட்சத்திரத்தில் சனிராக இருப்பதனால், மேலும் குருவனுடைய பார்வை தொடர்ந்து இருப்பதனால் தொழில் முன்னேற்றம் சிறப்பான முறையில், உள்நாட்டில் தொழில் செய்தாலும் வெளிநாட்டில் தொழில் செய்தாலும் வேறு இட ஜாதி மக்களால் மிகப்பெரிய யோகத்தை அனுபவிக்கக்கூடிய அளவுக்கு இந்த 10ஆம் இடம் கேந்திரத்தில் ஆட்சி பெற்ற சனியாலும் ராகுவாலும் மிகப்பெரிய யோகம், மிகப்பெரிய 10ஆம் இடத்தில் சனி ராகு இருக்கும்போது மிகப்பெரிய செல்வ யோகம் ஏற்படும். எதிர்பாராத ராஜயோகங்கள் ஏற்படும், எதிர்பாராத சொத்துக்கள் ஏற்படும். அதில் சந்தேகமே இல்லை. புரிஞ்சுட்டீங்களா? ஆக இந்த வாரம் உண்மையிலே ரிஷபராசிக்கு மிக வியக்கத்தக்க ஆச்சரியப்படக்கூடிய யோகத்தை அனுபவிக்கக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசிக்காரர்கள். ஆக ரிஷபராசினியர்களே, இது ஒரு பொதுவான பலன். உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தில் ஏதாவது நடக்கல, ரொம்ப நாள் நீண்ட நாள் பிரச்சனைகள் இருந்தால் சில நம்பருக்கு நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. புரிஞ்சுட்டீங்களா? ஆக ஜோதிட சாஸ்திரம், திரும்ப திரும்ப சொல்கிறேன், பிரம்மனால் படைக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. சரியாக கணித்தால் சரியாக நடக்கும், சரியாக நடக்கும். அதில் மாற்றமே கிடையாது. கணித்து சொல்வதுதான் தவறு ஏற்படுகின்றது.
ஆக உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பாருங்க. ரொம்ப நாள் அது ஏதாவது நடக்கலைன்னா கீழே நம்பர் நோட் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது 18 சித்தர்கள் முனிவர்கள் உருவாக்கிய சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலசித்தர். நன்றி, வணக்கம்.